வெல்கம் டு அப்பு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம காலையிலேயே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு தாங்க. இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அதனால் நம்ம போனோம். அங்கே போனால் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அழகாக சுற்றி மண்ணை நச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் பிரியாணி. என்ன ஒரு கொடுமைனா, அவன் தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க. பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னது என்னை வச்சு வேலை வாங்குறதுக்கு தான் போல். எனக்கு பிரியாணி கொஞ்சம் நல்லா வரும். ஸோ நம்ம அப்படியே அந்த பிரியாணி எல்லாம் மசாலா எல்லாம் போட்டுட்டு செஞ்சோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி அன்றைக்கி நம்ம செஞ்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ இந்த மாடு வந்தார். என்னப்பா தம்பி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டார். நம்ம ஐஸ்கிரீமை கொடுத்தோம், வாங்கலை. நல்ல மாடு போல். புல்லு தான் வேணும்னு கேட்டார். அதை கீழே இருந்து கொஞ்சம் பிடுங்கிட்டுருக்கேன். பரவாயில்ல, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் புல்லுகளை மட்டும்தான் மேயுது. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து மண்ணுகளை எல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு அந்தாண்ட பக்கம் நான் தூக்கி போட்டேன். உடனே மாடு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு, தம்பி அடிக்கடி இந்த பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம்.